ஆமாம், நம்ம வெளிநாட்டில் இருப்பார். அண்ணன் பெயர் கிருபா கணேசன். ஈழ உறவுகளில் அவரும் ஒருவர். அவருக்கும் நமக்கும் கருத்து முதல்கள் வந்து அதிகம்தான். பாலன் தோழர் அந்த மாதிரி ஆட்களோடு நம்மால் கருத்தொற்றுமையோடு பயணிக்க முடியாது என்பது அவர்கள் வந்து அவர்களுடைய கருத்தை பதிவிடும் விதத்தை பொறுத்து நமக்கு தெரியும். ஏன்னா ரொம்பவும் தரக்குறைவான கருத்துக்களைத்தான் பதிவிடுவார்கள். அவர்கள் மட்டுமே மீட்பர், அண்ணன் சீமானை மீட்கக்கூடியவர் எல்லாரையும் அப்படின்ட்டு. அண்ணன் சீமான் இங்கிருந்து தமிழ்நாட்டில் இருந்து ஈழத்தை எப்படி கட்டமைப்பு போகிறார்கள் என்று அவரால் சொல்ல முடியுமா? விலாவாரியாக எதையும் விளக்கி சொல்ல முடியுமா? அண்ணன் ஆமை கறித்தின்ற இந்த ஓலா கதைகளை மட்டுமே நம்பிக்கொண்டு இவர்கள் பேசுவது சரிதானா அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல கேட்டாலும் ஒரு தம்பிகளுக்கும் அது உணரப்படாமல் போகிறது. நம்ம வீடியோக்களை ஓட விடாமல் தடுப்பதற்கான எல்லா வேலையும் பார்க்காங்க. எல்லாருக்கும் போகாத அளவில் என்ன செய்ய வேண்டும் என்று பார்த்து செய்கிறார்கள். அதெல்லாம் தெரியுது. நீங்கள் அப்படி செய்வதனால் வந்து எனக்கு பாதிப்பு தான் என்றாலும் என்னுடைய கருத்தை போய் சேர விடாமல் நீங்கள் இரட்டடிப்பு செய்கிறீர்கள். அதனால் வந்து ஜனநாயக விரோதமான காரியத்தை செய்கிறீர்கள். உங்களுக்கு அது எப்படி முடிகிறது என்பது எனக்கு தெரியவில்லை. அதை முடிந்த அளவில் நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்பது மட்டும் எனக்கு புரிகிறது. அதனால் வருத்தங்கள் இருந்தால் கூட நான் கடந்து போய்விட முடியாது. ஏன்னா தெரிந்து கொள்ளாமல் இருக்கின்ற, புரிந்து கொள்ளாமல் இருக்கின்ற, அறிந்து கொள்ளாமல் அண்ணனை பற்றி ஏதும் புரிந்து கொள்ளாமல் இருக்கின்ற தம்பிகளை மீட்டெடுக்க வேண்டும் என்ற கவலையோடு தான் நான் தொடர்ந்து வீடியோக்களை பதிவு செய்து வருகிறேன். இது நாள் வரை எந்த வருமானத்தையும் இதிலிருந்து ஈட்டிவிடவில்லை. ஈட்டிவிடுவேன் என்ற நம்பிக்கையை கூட நான் வைத்ததில்லை. என்றால் நிறைய வீடியோக்களை, அதாவது சேனல்களை நான் பார்க்கிறேன். அந்த வகையில் பார்க்கும்போது அப்படி யாருமே ஈட்டியிருப்பது போல கூட தெரியவில்லை. பெரிய பெரிய சேனல் தான் அந்த மாதிரியான வருமானத்தை, லட்சக்கணக்கான ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கவங்க தான் அந்த மாதிரி வருமானத்தை ஈட்ட முடியும். இப்போ அப்படி பார்த்தா சாட்டை துரைமுருகன் தான் அந்த மாதிரியான பெரும் வருமானத்தை ஈட்டக்கூடிய இடத்தில் இருக்கிறார். ஏன்னா தம்பிகள் உறவுகள் என்ற முறையில் அவருடைய பேச்சுக்கு, கைத்தட்டலுக்கு, ரசிப்புத்தன்மைக்கு ஆளாகி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அவனை, அந்த மாமா பயலை வளர்த்து விடுவதில் நீங்கள் முக்கிய இடத்தில் இருக்கிறீர்கள். அனைவரும் தமிழர் தான். நமக்கான கருத்தை பேசுகிறவன் எந்த வடிவத்தில் பேசினான், உன்னை எதிர்த்து பேசுகிறவனும் உனக்கான கருத்தை உனக்காகத்தான் பேசுகிறான் என்று புரியாமலே தரைகட்டத்தனமாக திட்டக்கூடிய தம்பிகள் ஏராளம் இருக்கின்றீர்கள். இல்லை என்று நம்மளால் சொல்ல முடியாதில்லை. நீங்கள் இருக்கி அதனால் நம்மளை எந்த அளவில் இருக்க முடியும் என்றும் இருக்கி கொண்டிருக்கிறீர்கள். கடுமையான தொண்டை வலிதான், இருந்தாலும் பேச வேண்டும். ஒரு வாரம் வீடியோ போடவில்லை. ஆமாம், அதே காய்ச்சல் வந்ததுமாயிட்டு. ஒரு வாரம் காய்ச்சலும் இருக்கிறது, ஒரு வாரம் வீடியோ போடாதாலே காய்ச்சல். இது என்ன பைத்தியமா என்று கேட்பீர்கள். பைத்தியம்லாம் இல்லை, வைத்தியனாக மாற வேண்டும் என்ற உயரிய நோக்கம். அதாவது இந்த மண்ணில் யாரால் ஏமாற்றப்படுகிறோம், எதை சொல்லி எப்படி சொல்லி நம்மளை ஏமாற்றுகிறார்கள், யார் ஏமாற்றுகிறார் என்பதை உங்களிடம், அதாவது எல்லா அரசியல் கட்சிகளும் தங்களை வளர்த்தெடுத்துக் கொள்வதற்கு, வார்த்துக் கொள்வதற்கு பொய்யான பிரச்சாரங்களை முன்வைக்கும். நான் இல்லை என்றே சொல்லவில்லை. ஆனால் நம்மை நிச்சயமாக குழியில் தான் தள்ளப் போகிறார். ஆமாம், ஆளை குழி வெட்டி வைத்திருக்கிறார், அதில் தான் தள்ளப் போகிறார் அப்படின்னு தெரிஞ்சும் அந்த இடத்தை நோக்கி நாம் பயணப்பட்டு கொண்டிருக்கிறோமே என்ற ஆனந்த கவலை, வருத்தம். அதனால தான் தம்பிகளை அழைத்து தம்பிகள் என்று பேசுகிறோம். வெறுமுட்டிகள் என்று கூட நான் சொல்லும் வார்த்தை வீச்சு என்பது வந்து உங்களை காயப்படுத்துவதற்காக அல்ல, உங்களை பக்குவப்படுத்துவதற்காகத்தானே அன்றி என்னமோ நம்மளை ஈர்ப்பதற்காக இவன் இத்தனை அளவு வலிந்து நலிந்து பேசுகிறான் என்றெல்லாம் நீங்கள் நினைக்க வேண்டியதில்லை. ஈர்ப்பது என்பது வந்து அது உங்களுடைய விருப்பம் சார்ந்தது. நாம் வந்து யாரையும் இடைமறித்து இங்கே வா அங்கே வா என்று சொல்லிவிட முடியாது. இடைமறிப்பது என்பது தவறான பாதை என்பதை சொல்வதற்குத்தான். இதை நீ வந்து விடு என்று நான் சொன்ன உடனே நீ வந்துவிடப் போவதில்லை. பெரியார் சொல்வார்ல, நான் சொல்வதை கேட்டுக்க, அவன் சொல்வதை கேட்டுக்க, எவன் சொல்வதை வேணாலும் கேட்டுக்க, உனக்கு எது சரின்னு படுதோ அதை தேர்ந்தெடுத்து நட, அதை தீர்மானமாக நம்பு அப்படின்னு அவர் சொல்லுவார்ல. அதைத்தான் நானும் விரும்புகிறேன். அந்த அளவில் நீங்கள் எதை வேண்டுமானாலும் தீர்மானித்து கொள்ளலாம். இப்போ இந்த சாட்டை மாமா பையன் துரைமுருகன்,
அவனை வந்து நான் எதுக்காக இது சொல்கிறேன்னு உங்களுக்கு திரும்ப திரும்ப நான் பல வீடியோக்களில் சொல்லியிருக்கேன். இந்த சாட்டை மாமா பைய அப்படிங்கிறவன் சுபமுத்துக்குமாருடைய இணையரை 2வது முறையாக திருமணம் செய்து கொண்டான் அப்படிங்கிறது உங்கள் அனைவருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நாம் தமிழர் தம்பிகள் வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய செயல்பாட்டுகளை துருவி துருவி படிப்பீர்கள், தெரிந்து கொள்வீர்கள் அப்படின்னு நான் நம்புதேன். அதனால் அது தெரிஞ்சிருக்கும்னு நம்புதேன். வைங்களேன், அந்த சுபமுத்துக்குமார் கொலை செய்யப்பட்டார் அப்படிங்கிறதுல ஒரு பின்கரம் இருக்கிறது. அந்த பின்கரம் பெருங்கரம் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த பின்கரம் பெருங்கரம் யார் அப்படின்னா, அவர் எந்த கட்சியில் பயணித்தாரோ அந்த கட்சி அப்படின்னு சொல்லப்படுது இல்லை, அதுதான் உண்மை. ஆனால் அந்த நேரத்தில் அந்த விசாரணை அப்படியே நீர்த்து போய் நாசமாக போய்விட்டது. அது எதனால் ஏற்பட்டது, எப்படி ஏற்பட்டது, யார் உளவாளியாக இருந்தார், உற்ற துணை உளவாளியா இல்லை உற்ற துணையை உறுதிப்படுத்துவதற்கு முனைப்பு காட்டியவன் உளவாளியா இல்லை அவனுக்கு தலைவனாக இருந்தவன் உளவாளியாக இருந்து காரியம் செய்தானா என்பதெல்லாம் உங்களுடைய பார்வைக்கு நீங்களே அதை ஒரு விசாரணை கமிஷனாக அமைத்து கூட விசாரித்து கொள்ளலாம். ஆனால் நீங்கள் அங்கே போய் இந்த விசாரணையில் ஈடுபட்டால் நல்லது. அவருடைய சொந்த கிராமத்துக்கு போய் நீங்கள் ஈடுபட்டால் நல்லது. அப்போ உங்களுக்கு சில விடயங்கள் தெரிய வரும். இப்போது வந்து அந்த குடும்பம் வந்து அமைதியாகிவிடும். ஏன்னா இதை வெளிப்படுத்தினால் நம்மளுடைய மகள் வாழ்க்கை ரொம்ப போயிடும். நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருக்கா, இப்போ கோடீஸ்வரி ஆயிட்டாங்கல்ல, கோடீஸ்வரி ஆயிட்டா, நல்லா இருக்கா. ஏன்னா அண்ணன் சாட்டை வந்து அவனுடைய சேட்டையில், வார்த்தை சேட்டையில் வந்து வளர்ந்து நிற்கிறான், பெரிய அளவில் வளர்ந்து நிற்கிறான். 11 லட்சம் சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கான். அந்த வகையில் அதிலிருந்து நிறைய பேர் ஃபாலோவர்ஸ் ஆகி பணம் போடக்கூடியவர்கள் இருப்பார்கள். அந்த வீடியோக்களில் வருமானமே பெரிய அளவில் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறதுனால அவன் கோடீஸ்வரன் ஆகிவிட்டான். சாதாரண மெடிக்கல் ரிப்பு அவன் இப்போ கோடீஸ்வரன் ஆகியிருக்கான்னா நீங்களே பார்த்துக்கிடுங்க. அது யாரை வைத்து வளர்ந்தான்னு நான் தமிழர் உறவுகளை வைத்துத்தான் அந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறான் என்றால் அது மாற்றல்ல. அதற்காக அவன் உழைத்திருக்கிறான் என்றால் அதிலேயும் பொய் ஒன்றும் இல்லை. ஏன்னா அவனுடைய உழைப்பில் வந்து தன்னுடைய சக தோழனையே வந்து மக்களை மஞ்சப்பொடி தடவியில நான் வந்து அப்படின்னு ரொம்ப படுகேவலமாக பெண்கள் என்றே நினைக்க முடியாத அளவில் அது ஒரு போகப் பொருளாக எண்ணிக்கொண்டு திமிர்த்தனத்தோடு ஆனந்த ஆணாதிக்க சிந்தனையோடு கர்வமாக கீழ்த்தரமாக பேசி அந்த மாதிரி ரஜினி அவர்களுடைய மகளை ஐஸ்வர்யாவை எத்தனை ஆபாசமாக பேசி அவன் வீராணம் கூட்டத்திலலாம் பேசியிருக்கான், தென்காசி கூட்டத்தில் பேசியிருக்கான், இப்படி பல கூட்டங்களில் பேசியிருக்கிறான். கைத்தட்டும்படி மக்களில் நினைத்துக்கலாம், கைத்தட்டும்படி என்று கைத்தட்டக்கூடியதில்லை, பெரடியில் தட்டக்கூடிய பேச்சு அவனுடைய பெரடியில் தட்ட வேண்டும். அந்த மாதிரி ஆபாசமாக பேசியிருக்கிறான். பொது வெளியில் பேசுகிறான், அந்த மாதிரி ஃபோனில் பேசுகிறான். அந்த மாதிரி பேசுதவனை நீங்கள் வளர்த்து விடுகிறீர்கள் என்று நினைக்கும்போது பெரிய கவலையாக இருக்கிறது. அவனை வளர்த்து விடலாமா? அதுதான் நீங்கள் வச்சுக்கிடுத வரிசை எல்லாம் உங்களுடைய புரிதல் அப்படிங்கிறதுக்கு தான் உங்களை வெறுமுட்டி என்று வெறுப்போடு பேச வேண்டியிருக்கிறது. மக்களே, தம்பிகளே, இப்போ நம்ம என்ன பேச வரோம்னா, இந்த கிருபா கணேசன் அவனோடு நான் முரண்பட்டிருக்கிறேன் நிறைய இடங்களில். இந்தளவு இப்போ ஒரு பதிவு போட்டிருக்கான். அந்த பதிவில் என்ன சொல்லியிருக்கான்னா, சாட்டை துறைமுருகன் போன வருடத்தில் கைது செய்யப்பட்டான்ல, பொய்யான ஒரு ஒரு பேச்சு, அதாவது பெண்கள் போராட்டத்தை கொச்சப்படுத்தி அந்த பெண்களுக்கு இப்படி ஏற்பட்டுச்சுங்கிற மாதிரியா ஒரு போலியான வீடியோவை பதிவேற்றம் பண்ணி அதனால் அவனுக்கு அந்த பிரச்சனை வந்துச்சுல்ல. இந்த மாதிரி பல முறை இது பண்ணியிருக்காங்க. அவனை குண்டாஸில் அரெஸ்ட் பண்ணாங்கல்ல, அந்த அரெஸ்டின் போது அவனுக்கு என்னது இந்த குஞ்சு வலி வந்துடுச்சு. நெஞ்சு வலியா எனக்கு நெஞ்சு வலிப்பா, அவனுக்கு என்ன வலின்னு தெரியலை. எனக்கு அப்படி ஒரு நிலை ஏற்பட்டால் கூட நான் என்ன பண்ணுவேன்னா, எனக்கு பிரச்சனை இருக்குது, என்னை கொண்டு ஆஸ்பத்திரியில் பாரு, அதெல்லாம் என்ன பண்ணுற, நீ ஜெயிலேயே ஆஸ்பத்திரி இருக்குல்ல, இந்த டாக்டர்களை வச்சு என்ன சோதிச்சிக்க பார்த்துக்க, அதுக்காக எனக்கு ஜாமீன் வேணும்னு
நான் கேட்க மாட்டேன். எனக்கு சிக்கல்கள் நிறைய இருக்குது. ஏகப்பட்ட சிக்கல்கள் வீட்டிலே இருக்கும். என்னை காணாமல் பிள்ளைகள் இருக்காது. அப்படி பல சிக்கல் இருக்கும். நான் இருந்தால் தான் குடும்பமே ஓடக்கூடிய நிலை கூட இருக்கும். இருந்தாலும் நெஞ்சுறுதி என்றால் அப்படி இருக்கணும். இது குஞ்சு உறுதியற்று போய்விட்டது. யாருக்கு? நம்ம சாட்டை மாமா பையலுக்கு. அதனால் அவன் என்ன பண்ணான், குஞ்சு வெளி தாங்க முடியலை அப்படின்னு சொல்லி ஜாமீன் கேட்டு வந்துட்டேன். ஒரு வகையாக விட்டுட்டாங்கன்னு வச்சுக்கிடுங்களேன். அப்போ இந்த குஞ்சு வெளியால் ஏற்பட்ட பிரச்சனைகள் அது எங்கேயோ மிதிச்சிட்டாங்களா என்னன்னு தெரியல. மிதிக்கும் செய்யலாம், காட்டு முறாணித்தனமாக சில நேரங்களில் நடந்திருக்காதுன்னு நம்ம சொல்ல முடியாது. அந்த மாதிரியான கொடுமைகள் சிறைகளில் நடக்கலாம், எல்லாம் விசாரணையின் போது கூட நடந்திருக்கலாம். இது இருக்காதுலாம் சொல்ல முடியாது. எத்தனையோ படங்களில் காட்டியிருக்காரு, வெற்றிமாறன் காட்டியிருக்காருல்ல, அதே மாதிரி இருக்கலாம், இருக்காதுன்னு சொல்ல முடியாது. அந்த வகை ஏன்னா நீங்கள் அந்த கிருபா கணேசனுக்கு அது தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கும். ஏன்னா இடும்பவனும் கார்த்திக்கு தான் போட்டு எப்போ ஒரு 60,000 கொடு, சாட்டைக்கு குஞ்சுவலி அவருக்கு வைத்தியம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பணம் வாங்கி சாட்டைக்கு ஆட்டையை போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கிட்டுங்களேன். அதை அந்த ஆள் இப்போ ஒரு ட்வீட்டாக போட்டிருக்கான். சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா 2022 தான் அவன் ட்விட்டருக்கு வந்ததாக இருக்குது. இல்லாமல் அதுக்கு முன்னாடியே இருக்கான். அவனுடைய ஃபாலோவர்ஸ் அதிகம், அவன் ஃபாலோ பண்ணதாக இருக்கும் அதிகம். இது கம்மியாக தான் இருக்குது, இது போலி பேக் ஐடி அப்படின்னு சொல்லுறவங்களும் இருக்காங்க. எது எப்படியோ ஆனால் காரியம் உண்மை என்று உலகுக்கு தெரிகிறது. அப்போ எந்த மாதிரியான மோசடிகள், போலி ஐடியிலே இருந்து அப்படி ஒரு பதிவு வந்திருந்தால் கூட மோசடியில் சாட்டை ஈடுபட்டிருக்கிறான் என்பது நம்பத்தகுந்ததா இல்லையா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். இந்த மாதிரியான மோசடியில் ஈடுபட்டு வெளிநாட்டு ஈழ உறவுகளிடம் பணத்தை பிடுங்கி தின்று கொண்டிருக்கிற எச்ச ஈன பயல்களாக சாட்டை இடும்பவன கார்த்திக்கு, இன்னும் ஹுமாயூன், இந்த ஹிம்லர், இவங்களாம் வாய்கிலேயே இயற்கை எங்கள் தெய்வம் அப்படிம்பாங்க. இயற்கையை வெட்டி எடுத்து எங்கேயோ கொண்டு போறியம்மா. வெட்டி எடுத்தவன் வீட்டில் போய் வரிசையில் நின்று வாய் பொத்தி கை பொத்தி பின்னாடி ஆசன வாய் பொத்தி கூட நின்று காசு கேட்பான் அந்த கீழான பயில்வர். நான் பார்த்திருக்கிறேன். அதுக்கு நம்ம சொல்ல முடியாது, நான் பார்த்திருக்கிறேன். அதற்கு பிறகுதான் இவன் தேரவே மாட்டாங்க. என்னத்துக்கு இவன் மாற்றல்ல, இவன் மாற்றே அல்ல, இவனும் சராசரி தான் அப்படிங்கிறது வரும்போது, அப்போ பொதுவான அளவில் மக்களுக்கு யார் ஓரளவு மக்களை காக்கக்கூடிய இடத்தில் இந்த பாதாளத்தில் விழுந்து விடாத அளவில் ஓரளவு யார் நிற்பார் என்று பார்த்துதான் நாம் இயங்க வேண்டும் அப்படிங்கிற அந்த சிந்தனைக்கு தள்ளப்பட்டேன் அப்படிங்கிறது நம்ம இந்த இடத்துல பதிவு பண்ணணும். உடனே எனக்கு என்னப்பா டீப் லைட் எல்லாம் சொல்ல மாட்டேங்க, ஆமாம் நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரியலையே அப்படின்னு கேட்குற தம்பிகளும் இருக்காங்க. புரியலைன்னா திரும்ப நம்ம வீடியோக்களை பாருங்கள். எல்லா வீடியோக்கள்லையும் நம்ம பதிவு பண்ணிக்கிட்டு தான் வரோம். அதனால் பாருங்கள், என்ன எங்கே எதை பேசியிருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும்.